ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமேசானோட AWS, அதாவது உலகத்தில் நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாகவே, எங்கேயுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பார்த்தோம்னா 1 இயருக்கு வேலிடிட்டி உண்டு. ஸோ உலகத்தில் எங்கேருந்து வேணாலுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லைனாலுமே இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் 30 GB வரைக்கும் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா அமேசான் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே விர்ச்சுவலாகவே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜில் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டதுனால ஸோ இதில் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை என்ட்ரு பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட் பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணுறப்ப வெரிஃபிகேஷனுக்காக டெபிட் கார்ட்லேருந்து ₹2 மட்டும் டெபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ₹2 பார்த்தோம்னா 2 நாளில் திரும்பி உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஃபைனலாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூஐயில் இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா கன்சோல் ஹோமில் EC2 அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளை ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ இவங்க எவ்வளோ நமக்கு கம்ப்யூட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 30 GB ஸ்டோரேஜில் 1 GB ரேமில் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் நம்மளோட ஒரிஜினல் கம்ப்யூட்டர், அதாவது ஃபிசிக்கல் கம்ப்யூட்டரில் நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ன அப்ளிகேஷன் வேணாலும், என்ன கேம் வேணாலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆனதையும் பார்த்தோம்னா இங்கே ஃப்ரீ டயர்னு ஒன்று ஆப்ஷன் லெஃப்ட் சைடு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு விண்டோஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், மேக், உபுண்டு, இது மாதிரி எல்லா ஓஎஸுமே இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறப்பே என்ன ஓஎஸில் ஆன் ஆகணுன்றதை நம்ம முன்னாடியே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ் ஆப்ஷன் பார்த்தோம்னா விண்டோஸ் ஓஎஸ் ஃப்ரீயாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ் ஓஎஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து வர்றப்பே பார்த்தோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் எத்தனை GB வேணுன்றதையும் அதுவே மென்ஷன் பண்ணிடும். ஸோ அதிகபட்சமாக பார்த்தோம்னா 30 GB தான் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஒரே நேரத்தில் எனக்கு விண்டோஸும் வேணும், லினக்ஸும் வேணும்னா நீங்கள் இதுக்கு தனி ஸ்டோரேஜ், அதுக்கு தனி ஸ்டோரேஜ் 30 GB அலாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீ ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஸோ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே கீ ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம விண்டோஸ்னு நேம் மென்ஷன் பண்ணி அந்த கீயை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இந்த கீ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது விர்ச்சுவல் மிஷினை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மிஷினை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது டீம் வியர் மூலமாகவும் இந்த டிவைஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஏற்கனவே விண்டோஸ் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் மூலமாக இந்த டிவைஸை ஆக்சஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன ஃபைல்ஸ் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணாலுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணலாம், இல்லை ஃபைல் ஹோஸ்ட் சர்வீஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ பாக்கி எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரன் ஆகிறதுக்கு பார்த்தோம்னா நியர்லி 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த 2 மினிட்ஸில் உங்களோட மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதாவது இந்த மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஸோ இந்த மிஷினுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரைவேட் IP கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஐபியை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிவைஸை உலகத்தில் எங்கேருந்து வேணாலுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணாலுமே ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அதிலேயே பார்த்தோம்னா ஒரு DNS நேமும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த லிங்க், அதாவது IP அட்ரஸோ இல்லை DNS ஐடியோ வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா யூசர் நேம் நார்மலாக அட்மின்றது தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தோம்னா அவங்களோட இன்ஸ்டன்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம காப்பி பண்ணி கனெக்ட் கொடுத்த உடனே பார்த்தோம்னா கனெக்டிங் டு அந்த பர்டிகுலர் DNS காட்டுது, ப்ளஸ் அந்த இடத்துல கான்ஃபிகரிங் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிறதுனால நியர்லி ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் வரைக்கும் ப்ராசஸிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வாட்டி ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, இமீடியட்டாக ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணது பார்த்தோம்னா Windows 10 செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ Windows 10 இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. 1 GB தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரேம் கன்சியூம் ஆகும், அப்புறம் எவ்வளோ டேட்டா பேண்ட்வித் இருக்கும், அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடில் இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா எல்லாமே ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நேரம் டைம் ஆகுது. இப்போ என்னோடய மைபிசியை ஓப்பன் பண்ணுறேன். மைபிசியில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் காட்டுது, அதில் 12 GB கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 GB கிட்ட அரௌண்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஃபயர்ஃபாக்ஸ், அதாவது டவுன்லோட் பண்ணுற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை யூஸ் பண்ணி, ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விண்டோவில் ரைட் சைடு பார்த்தாலே தெரியும் ஐபி அட்ரஸ், ஹோஸ்ட் நேம் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். எத்தனை ஜிபி ரேம் இருக்குது எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் நார்மலாக நம்மளோட ஃபிசிக்கல் சிஸ்டத்தை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் சிஸ்டத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த விர்ச்சுவல் சிஸ்டத்துக்கு நம்மள்கிட்ட எதுவுமே கன்சியூம் ஆகாது, ஒன்லி டேட்டா மட்டும் தான் கன்சியூம் ஆகிக்கிட்டு இருக்கும். அதாவது இப்போ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு நம்மளோட டேட்டா போகுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டேட்டா போகாது, எல்லாமே ஆன்லைனில் ஃப்ரீயாக டவுன்லோட் ஆகிரும். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு உள்ள டேட்டா மட்டும் தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபயர்ஃபாக்ஸை செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் செட்டப் எல்லாமே இனிஷியலாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எது வேணாலும், அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆக்சஸ் பண்ணுவோமோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டில் நார்மலாக ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதில் 200 MBPS வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோம்னா இது டவுன்லோட் ஸ்பீடு 200 MBPS கிட்ட இருக்குது. அப்லோட் ஸ்பீட் பார்த்தோம்னா அது 100 MB, அதுவும் அரௌண்ட் 200 MB கிட்ட வந்துடுச்சு. ஸோ 300 வரைக்குமே போகுது. அதனால் பார்த்தோம்னா இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் எகைன் நம்ம ஊக்லாவோட ஸ்பீட் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஸ்பீட் டெஸ்ட்டும் பார்த்தோம்னா அதிலே மென்ஷன் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இனிஷியேட் எங்கே ஆகிருக்குன்னா அமேசானோட வெப் சர்வீஸ், அமேசானுன்றது அங்கே ஓரத்தில் ரைட் சைடு மென்ஷன் ஆகிடுச்சு. இதோட பிங்கும் பார்த்திங்கன்னா 2 MS தான் இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஸ்பீட் டெஸ்ட்டில் அரௌண்ட் 100 MBPS கிட்ட வருது. 100 MBPSன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு மிஷின் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைல்ஸை வேணாலுமே ஸ்டோர் பண்ணலாம், எங்கே வேணாலுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது முழுக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராடக்டிவிட்டி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுனாலோ 1 இயருக்கு பார்த்தோம்னா இது டோட்டலி ஃப்ரீ. ஸோ டோட்டலி ஃப்ரீயாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலுமே ரன் பண்ணிக்கலாம். வெப் சர்வர், அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெப்சைட்டுக்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுற மிஷினாகவும் இதை ரன் பண்ண வைக்கலாம். இல்லை ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறோம், இல்லை டாக்குமெண்ட்ஸ் டேட்டாபேஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தோம்னா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இல்லை நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா CPU எவ்வளோ கன்சியூம் ஆகிக்கிட்டு இருக்குது, மெமரி எத்தனை GB ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இன்டர்நெட் எவ்வளோ இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. அதாவது ஒரு நார்மல் விண்டோஸ் 10 சிஸ்டத்தை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இது சேம் டு சேம் எல்லாமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் இதை நீங்கள் 24/7 ரன் பண்ண முடியும். அதாவது 365 நாளைக்கு 24 மணி நேரம் 7 நாள் ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக உங்களால் இந்த மிஷினை ரன் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் எந்த வித அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சுன்னா இந்த லிங்க்கில் போய் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.